ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்கள என்ன சொன்னதுனால எது ரசூலுல்லாஹி வரைக்கும் அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி பார்த்திருக்கோம்? அமைதியா இருந்துட்டாங்க? சொல்லுங்க பாப்போம். எது வரைக்கும் பார்த்திருக்கோம்? டக்கு டக்குன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. ரஹீமா முபீன். நீங்க என் கூட பேசுங்க. அப்பதான் நல்லா இருக்கும். இது எல்லாருமே ரஹீமா வந்து முபீன். மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. பேசினா வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆறதுனால தான் எல்லாரையும் பேச வைக்க முடியல. என்ன ஏன்னா எல்லார் விஷயம்? வீட்லயும் இந்த சமயம் கொஞ்சம் கிரவுடா தான் இருக்கும். பிள்ளைங்கலாம் இருப்பாங்க. மதம் மாறியவங்கள பற்றி நீ நமக்குன்னு ஒரு இங்க தனி பேசாத. ரூம்ல போய் உன்னுடைய உட்கார்ந்து பேச நினைவு முடியாது. கொண்டு பேச, அது நீ மதம் மாறியவங்கள உண்மதான். பற்றி பேசாத. அதனால தான் எனக்கு ம். கொஞ்சம் சிரமமா இருக்கு. உன்னுடைய ம். ஏகத்துவத்தை நீ இங்க சொல்லாத. நீ வஹீன் அல்லாஹ்வை 7 ஏத்துக்க சொல்லி வகைகள் நீ இங்க அல்ஹம்துலில்லாஹ். பேசாத. நீ ம். சொன்னாங்க. இதே ஆ. ஸ்பிரிட்டோட இருங்க. 1 வருஷம் நம்ம போகணும்ல பிரயாணத்த. மாஷா அல்லாஹ். அதனால தான் அவங்க 1 வந்து வருஷம் அமைதியா இனி இருந்துட்டாங்க. நம்மளுடைய நட்பு, அன்பு, பாசம் யார் அவங்களுக்கு எல்லாம் வந்து இங்கே துவங்குன எனர்ஜி சூழல் பூஸ்ட் அல்பாப்ல குடுத்தா திரும்ப அவங்க தொடங்கப்பட்ட இந்த பேசுறதுக்கு? உறவு ஜன்னா வரைக்கும் அபு போகணும் இன்ஷா அல்லாஹ். أبو لهب நம்மளோட அபு பயணத்த தாலிப். வந்து அபு தாலிப். அபு அல்லாஹ் أبو வந்து لهب சிறப்பாக்கி أبو طالب தரணும். இந்த பயணம் வந்து அபு அபு தாலிப். தாலிப். அல்லாஹ்வை பற்றி அபு பேசக்கூடிய, லஹப் வந்து அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அவங்க பேசக்கூடிய பெரிய இந்த பிள்ளை. நம்ம கல்வி, இந்த ஆ நேரம் சரி ஹைர் மலக்குமார்கள் பதிவு அல்ஹம்துலில்லாஹ். செய்யப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த உறவும், இந்த நட்பும் இப்போ ஒரு மறுமை நாள் மீட்டிங் வரைக்கும் போட்டாங்க இல்லையா? தொடங்கணும். அது யார வந்து தலைவர வச்சு தொடர்ந்து மீட்டிங் வரணும். போட்டாங்க? அதோட இன்ஷா பேரு என்னது? அல்லாஹ். ஆமா. எல்லாரும் நீங்க இதே மாரி கோஆப்பரேட் பண்ணுங்க. தொய்வில்லாம போகணும். எல்லா இடத்துல அதிகமா வாய்ஸ் துஆ கிளியரா இல்ல. செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். சரி. சொல்லுங்க. மின்ஹாஜ் சொல்லுங்க. ஸ்டார்ட் பண்ணுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும். ரப்பி ஜித்னி வலைக்கும் இல்மா. ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஜித்னி இல்மா. ரப்பி யஸ்ஸிர். தமாம் இலாஹி யா ஃபத்தாஹ் யா ஃபத்தாஹ் யா. வலீத் ரப்பி இப்னு யர்ஹம்ஹுமா முகீரா. ரப்பயானி ஸகீரா. ربنا آتنا في الدنيا حسنة وفي ஹைர் الآخرة அல்ஹம்துலில்லாஹ். حسنة وقنا عذاب النار. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. அல்லாஹ் உங்களுக்கும் அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கும் எனக்கும் எல்லா விஷயங்களும் இலகுவாக்கி தருவான் இன்ஷா அல்லாஹ். ம். இப்ப நம்ம வந்து 2ஆம் யாரும்மா அது? காலகட்டம் விவோ பகிரங்கமான யாரு? அழைப்பு 2239 பத்தி நம்ம உஸ்தாத் நான் பார்ப்போம். தான் உஸ்தாதா. சரியா? சாலிஹா. என்னோட நேம் இன்னைக்கு சேஞ்ச் ஆகல. சாலிஹா மாஷா அல்லாஹ், மாஷா இப்போ அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட நம்ம எவ்வளோ தூரம் இங்க தொடர்ந்து இருக்கக்கூடிய வந்திருக்கோம். எல்லா மாணவிகளுமே நபி மாஷா ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹ் வஸல்லம் அவங்க எல்லாருமே கூட இப்ப வந்து நம்ம டிராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் அப்படி சிறப்பா இமேஜின் எல்லாருமே பண்ணிக்கோங்க. வந்து ரொம்ப பிரில்லியன்ட்டா இருக்கீங்க அல்ஹம்துலில்லாஹ். நம்ம மக்காவுலேருந்து வந்து அதுல அவங்க அதான் சொல்றேன். அவங்கள ஒருத்தர விட என்ன ஒரு ஒருத்தர் வந்து இதுன்னா ஒரு அவங்கள விஷயத்துல அப்படியே ஃபாலோ சிறப்பா பண்ணிட்டே இருப்பாங்க. இருப்போம். அப்படி ஆனா வந்து மார்க்க விஷயத்துல பொறுத்த மனசு வரைக்கும் ஒருத்தரை விட ஒருத்தர் கூடாது. கிரியேட் பண்ணிட்டு எல்லாருமே நம்ம அந்த ஈக்குவலா கிளாஸ்க்குள்ள இருக்கணும். போவோம். சரியா? அப்படிதானே? அப்பதான் நல்லா இருக்கும். ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும். கண்டிப்பா உஸ்தாதா. ஆமீன். இன்ஷா அல்லாஹ். யாருக்கெல்லாம் இப்ப என்ன வந்து கொஸ்டின் கேட்கலாமா? இல்ல சீரா வந்து முடிச்சிருவோமா? புடிச்சிருக்கு. டைம் இருக்கா? நான் இது ஏன் கேட்கிறேன்னா, ஒரு சப்ஜெக்ட்டா இல்ல. இது யாருக்கு வந்து இதுல ஒரு ஒரு தனித்துவமான ஒரு அப்புறம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அவங்க வந்து இதுல வந்து ஹோம்வொர்க் எல்லாரும் எழுதுங்கம்மா. எனக்கு வந்து சீரா ரொம்ப பிடிக்கும். சீரா எல்லாரும் பிடிக்கும். அனுப்பி நபி வைங்க ஸல்லல்லாஹு அலைஹி இன்ஷா வஸல்லம் அல்லாஹ். அவங்களும் பிடிக்கும். அதுவும் இல்லாம உஸ்தாதா அவங்க கூடவே இருந்து புக் அங்கெல்லாம் வச்சிருந்தா என்ன அப்பலாம் என்ன பண்ணணும் உஸ்தாதா? நடந்தது? ரைட் பண்ணி சென்ட் அதெல்லாம் பண்ணணுமா உஸ்தாதா? தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஒரு கியூரியாசிட்டி புக் வச்சிருந்தீங்கன்னா இருக்கும். நீங்க ஒரு இருக்கணும். நோட்டு போட்டு எழுதிட்டு, இருந்தாதான் ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே நானும் நடத்த மீது மாட்டோம் வந்து இல்லையா? ஒரு குறிப்பிட்டதான் நடத்துவோம். நம்ம எந்த அதனால நீங்க அளவுக்கு ஒரு சீரா நோட்டு அன்பு போட்டுருங்க. வைக்கிறோமோ, போட்டீங்கன்னா அன்பு உங்களுக்கு வைக்கிறது, ஈஸியா பாசம் இருக்கும். இன்ஷா வைக்கிறது, அல்லாஹ். பெண்கள நீங்க பொறுத்த வரைக்கும் அன்பு, பாசம், படிச்சுட்டு, நேசம், நீங்க தியாகம் எல்லாம் இன்னொருத்தவங்களுக்கு இருக்கு. கண்டிப்பா இதை எத்தி யார் வைக்கணும். மேல இருக்கும்னா இதுதான் புள்ளைங்க நபி மேல ஸல்லல்லாஹு தான் அலைஹி வஸல்லம் ஃபர்ஸ்ட் அவங்களுடைய இருக்கும். ஹதீஸே இப்படிதான். மன் தஅல்லமல் புள்ளைங்க மேல குர்ஆன தான் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய வஅல்லமஹு. அன்பு, பாசம் எவர் இருக்கும். ஒருவர் மார்க்க கல்வியை ஆனா கற்று அல்லாஹ் என்ன அதன்படி சொல்றான்னா, தானும் அமல் புள்ளைங்க செய்து மேலலாம் பிறருக்கு பாசம் எத்தி வைப்பாரோ வைக்கக்கூடாதுன்னு அவரே சொல்லல. உங்களில் சிறந்தவர். சூரா கஹ்ஃப்ல ஒரு வசனம் வரும். அப்போ நம்ம அப்படி இருக்கணும். மார்க்க கல்வியை அந்த படிச்சுட்டு வசனத்த தான் வேஸ்ட் என் வேஸ்ட் பிள்ளைங்க ஏதாவது சேட்டை பண்ணக்கூடாது. பண்ணா, அந்த அது வசனத்த நான் கண்டிப்பா ஓதி காட்டுவேன். பண்ணணும். அந்த வசனத்தோட பொருளும் அவங்களுக்கு சொல்லிக் குடுத்து, அவங்க சேட்டை பண்ணாங்கன்னா, அந்த வசனத்த நான் சொல்லி காட்டுவேன். அவங்க புரிஞ்சுப்பாங்க. அல் மாலு வல் பனூன ஸீனத்துல் ஹயாத்தத் துன்யா வல் பாக்கியாத்துஸ் ஸாலிஹாத்து கைர். இந்த லைன் மட்டும் தான் நமக்கு முக்கியமான லைன். உங்களுடைய பிள்ளைகளும், உங்களுடைய செல்வங்களும் உலக அலங்காரமே என்று வேறில்லை. நீங்கள் செய்யக்கூடிய நற்கிரியைகள்,
நல்ல செயல்கள் மட்டும்தான் உங்களுக்கானதுன்னு அல்லாஹ் அந்த சூறால சொல்லுவான். அப்ப அத நான் அடிக்கடி பிள்ளைங்க ஏதாவது செட்டப் பண்ணா உடனே சொல்லிருவேன். "ஏம்மா அப்படி சொல்றீங்க?" அப்படி சொல்லுவாங்க. அதாவது பிள்ளைங்கள்ட்ட வந்து நம்ம நார்மலா பேசுற வார்த்தைய விட, அல்லாஹ்வுடைய வசனத்த பேசும்போது இன்னும் போய் ரீச் ஆகுது அவங்களுக்கு. வலிக்குது. "ஏன் இப்படி பண்றீங்க?" ஆச்சா புச்சா நம்ம பேசுறத விட, அல்லாவே சொல்லிட்டான். "யாருமே சொந்தம் இல்ல. யாருமே நமக்கு நிரந்தரம் இல்லன்னு" சொல்லிட்டான். அல்லாஹ்வுடைய வார்த்தை பொய்யாகுமா? அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா, அவங்களுக்கு போய் அங்க அழகா போய் ஹார்ட்ட போய் டச் பண்ணுது. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ட்ரை பண்ணுங்க. சரியா? அப்போ வந்து நம்ம நபிகள் அவங்க மீது அதிகம் அதிகமாக வந்து அ ஸலவாத் ஓதணும் வெள்ளிக்கிழமை முக்கியமா. வெள்ளிக்கிழமை வந்து நபிகள் அவங்க மீது அதிகம் அதிகமா ஸலவாத் ஓதணுமா. ஆனா அத ஓதணுமா நம்ம சொல்றோம். ஸ்டேட்டஸ்லயும் நம்ம வெள்ளிக்கிழமை வச்சுருவோம். ஆனா என்ன ஓதுறோமா? ஓதுவோம். உண்மையா ஞாபகம் வரும்போது ஒரு ஸலவாத் ஓதிக்கிடுவோம். அப்புறம் அது அப்படி மறந்துரும். அப்படிதானே? ஆனா நபிகள் அவங்கள உள்ளுணர்ந்து அவங்கள ஒரு கற்பனை பண்ணிட்டு, அப்படியே கண்ண மூடிட்டு, அவங்கள ஒரு இமேஜின் பண்ணிட்டு, அவங்கள அவங்களுடைய செயல்கள, அவங்க எப்படி ஒவ்வொரு சம்பவம் சொல்லும்போதும், "ஓ! இப்படி பேசியிருப்பாங்களோ, இப்படி நின்றுப்பாங்களோ, இப்படி நடந்திருப்பாங்களோ, இப்படி உட்கார்ந்திருப்பாங்களோ" அப்படி இமேஜின் பண்ணிட்டு நீங்க அந்த சீராவ கேட்கும்போது, ரசூலுல்லாஹி அவங்கள பத்தி பேசும்போது, அத கேட்கும்போது, நம்ம அந்த இடத்துல இருந்த மாரி ஒரு ஃபீல் நமக்கு வரும். அப்படியே வந்து இந்த சீராவ வந்து நீங்க பாருங்க. அப்படி பார்க்கும்போது, நமக்கு நம்ம அந்த காலத்துல இல்லையே! சஹாபாக்கள் மாரி அவங்க கூட நம்ம இல்லையே! அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து இருக்காது. இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்ம வந்து நம்மள வந்து அதிகம் அதிகமா ரசூலுல்லாஹி அவங்கள நேசிக்கக்கூடிய ஒரு மோமின்களா அல்லாஹ் நம்மள ஆக்கி தரட்டும் இன்ஷா அல்லாஹ். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்? அவங்களுடைய பகிரங்கமா அவங்க வந்து அல்லாஹ்வுடைய வசனங்கள வந்து சொல்றாங்க. வெளிப்படையா சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் வெளிப்படையா சொல்ல ஆரம்பிச்சாங்க? 3 வருஷமா அவங்க வந்து இப்டி உள்ளயே வச்சு வச்சு வெளிப்படையா சொல்லாம ஏன்னா எதுக்கு வந்து அவங்க சொல்றாங்கன்னா, அ அவங்க வந்து எல்லாமே வாளு மக்காவ பொறுத்தவரைக்கும் சண்ட தான் ஃபர்ஸ்ட்டு. வாள் எடுத்தா வெட்டாம விடமாட்டோம். அந்த மாரி மக்கள்ட்ட போய் அல்லாஹ்வுடைய வசனத்த போய் சொல்லும்போது, என்ன வேணாலும் நடக்கலாம். அது வரம்பு மீறக்கூடிய விஷயங்கள் நடந்துரும். அப்ப அவங்ககிட்ட கொஞ்சம் வன்மையா மென்மையா தான் நடக்க வேண்டியது இருக்கு. அதனால தான் ரகசியமா அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்ன ஆச்சு? அல்லாஹ் வந்து ஒரு வசனத்த இறக்குறான். எப்படி இறக்குறான்? "நீர் உம்முடைய நெருங்கிய உறவினர்களுக்கு அச்சமுட்டி எச்சரிக்கை செய்வீராக." அல்லாஹ்வுடைய வசனங்கள் அ சொல்லும்போது அவங்க அத வெளிய சொல்லி தான் ஆகணும். ஏன்னா, நீங்க போங்க, சொல்லுங்கன்னு சொல்லிட்டாலே, அப்ப அல்லாஹ் தாலா வந்து அதற்கான வழிகளையும், வாய்ப்புகளையும் அமைச்சுட்டு தான் அந்த வசனத்த இறக்குவான். அப்படி அவங்களுக்கு ஒரு பிரச்சனைய வந்து அல்லாஹ் ஏற்படுத்த மாட்டான். அப்படி ஒரு பிரச்சனை வருதுன்னா, அல்லாஹ் அவங்களுக்கு அத அறிவிச்சு குடுத்துருவான். அல்லாஹ் அதுலருந்து அவங்கள பாதுகாத்துருவான். ஆனா, அவங்கள நபியா தேர்ந்தெடுத்துட்டான். அவங்கள ஏகத்துவ அழைப்புக்கு வந்து தயாராக இருக்க சொல்லிட்டான். போன வாரம் நம்ம பார்த்தோம். நீங்க படுக்கிறதுக்கு உங்களுக்கு நீங்க பொறக்கல. நீங்க வந்து படுக்கிறதுக்கு பொறக்கல. நீங்க வந்து போருக்கு தயாராகுங்க. உங்களுக்கு நெறைய வேலை இருக்கு. அப்படின்னு முதல் வசனத்திலேயே அல்லாஹ் சொல்லாம தெளிவா சொல்லிட்டான். அப்படிங்கும்போது அல்லாஹ் வந்து அவங்களுக்கான ஒரு பாதுகாப்ப கண்டிப்பா வச்சுட்டு தான் வந்து அது இறங்குவான். அப்படிதானே? அப்ப வந்து அ நபி அவங்களுக்கு இந்த மார்க்கத்த பத்தி ஒரு ஃபர்ஸ்ட்டு யாருக்கு சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க நெருங்கிய உறவினர்களுக்கு தான் சொல்றாங்க முதல்ல. அப்படிதான் அல்லாஹ் சொல்லியிருக்கான் முதல்ல அந்த வசனத்துல. 26:214ல அல்லாஹ் சொல்றான். "நீர் உம்முடைய நெருங்கிய உறவினர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக."
இந்த மார்க்கத்துல எந்த ஒரு குழப்பமும் இல்ல. நீங்க உங்க குடும்பத்துல இருந்து இத ஆரம்பிச்சுருங்க அப்படி சொல்றாங்க. உடனே என்ன செய்றாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர்களுடைய நெருங்கிய குடும்பத்தார அழைக்கிறாங்க. யார் நெருங்கிய குடும்பத்தார்? இஸ்லாத்தை ஏத் இஸ்லாத்தை முதலாக நம்பிக்கையா ஏத்துக்கிட்ட முதல்லது யாரு? அவங்களுடைய மனைவி. முதல்ல அங்க இருந்து வாருங்க. அவங்க யாரு? வசாபிக்கூன சாபிக்கூன் சூரா வாக்கியால ஒரு வசனம் வரும். வஸ்தாபிக்கூன சாபிக்கூன் முந்தியவர்கள் தான். அஸ்ஸாபிக்கூனல் அவ்வலன் முந்தியவர்கள் முதலாவார்கள். அப்படியா? அதுல முதல்ல யார் வந்தா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவி. அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க. அப்புறம் 2வது யாரு? அவங்களுடைய அடிமை ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க. அப்புறமா அவங்க யார் வந்தா? அவங்களுடைய அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க. 3ஆச்சா? அப்புறமா யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க. அவங்க வந்து உற்ற தோழர். அபூபக்கர் சித்திக் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உற்ற தோழர், நெருங்கிய நண்பர். அப்புறமா யாரு வந்தா? சஹாபாக்கள் யார் வந்தான்னு பார்ப்போம். இதெல்லாம் வந்து அவங்களுடைய மனைவி, அவங்க அ வளர்த்த பிள்ளை, அவங்க வீட்ல இருந்த பராமரிப்புல இருந்த அவங்க விருந்தாளி, அப்புறம் அவங்களுடைய நண்பர். அடுத்ததாக யார் வந்தான்னு கேட்டா, உஸ்மான் இப்னு அஃபான் சஹாபி. ஒரு சஹாபி. அவங்களுக்கு இவங்கலாம் தோழர்கள் தான். உஸ்மான் இப்னு அஃபான், ஜுபைர் இப்னு அவ்வாம், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், சஅத் இப்னு அபி வக்காஸ், தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு. மொத்தம் எத்தன பேர் வராங்க? 8 பேர் வந்துட்டாங்களா? இந்த 8 பேர் தான் முதலா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். நம்பிக்கையா அல்லாஹ பத்தி சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ பத்தி சொல்றாங்க. அல்லாஹ் ஒருவன் தான் சொல்றாங்க. அப்ப நபி தான் அல்லாஹ் வந்து தேர்ந்தெடுத்திருக்கான் நபியா இவங்களன்னு சொல்லி இத வந்து நம்புறாங்க முதலா. நம்புறது தான் ஏற்றுக்கொள்றது. அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தெல்லாம் அவங்கலாம் அறிஞ்சது இல்ல. இதுக்கு அடுத்தது தான் சஹாபாக்கள் வராங்க. எத்தன பேர் வராங்க? அந்த பேர்கள் வந்து சொல்லவா? டைம் போயிரும்னு நெனைக்கிறேன். ஆ இல்ல ரஹீக் இருந்தா பாத்துக்கிறீங்களா? கொஞ்சம் சொன்னா நல்லாருக்கும். இது பெயர்கள் நான் சொல்லவா? அல்லது நீங்க ரஹீக்ல பாத்துக்கிறீங்களா? சரி இன்ஷா அல்லாஹ். நான் குரூப்ல போட்டு விடுறேன். சரி இன்ஷா அல்லாஹ். சரிம்மா. அப்ப அத அப்படியே விட்டுட்டு வந்துருவோம். சரியா? யாரெல்லாம் எந்த சஹாபாக்கள்லாம் முதல்ல வந்தாங்க. அப்புறம் இந்த ம் தொழுகைங்கிறது வந்து மெஹராஜுக்கு போகும்போது தானே தொழுகை கடமையாச்சு. அல்லாஹ் அப்பதானே கடமையாக்கி குடுத்தான். ஆனா, மெஹராஜுக்கு போகும் முன்னாடியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து தொழுதுருக்காங்களாம். எப்படின்னா, இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க எப்படின்னா, சுபுகுல சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியும், சூரியன் அடைஞ்சதுக்கு அப்புறம் உதிக்கிறதுக்கு முன்னாடியும், அடைஞ்சதுக்கு அப்புறமும் தொழுதாங்களாம். அது குறிப்பிட்ட என்னென்ன வக்துகள் என்று நமக்கு மெஹராஜில தான் வந்து நிர்ணயிக்கப்பட்டது. ஆனா, அதுக்கு முன்னாடியே வந்து தொழுதுருக்காங்கங்கிறது உண்மையான ஒரு விஷயமா இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுதுருக்காங்க. இப்படி 3 வருஷம் கடந்து போச்சு. 4வது வருஷத்துல பகிரங்கமான அழைப்பு சொல்றாங்க. இப்ப இந்த குர்ஆன்ல வந்து அல்லாஹ் வந்து இவங்களுக்கு எல்லா நபிமார்கள பத்தியும் அறிவிச்சு குடுக்குறான். வசனங்கள்ல எல்லா நபிமார்களுக்கும் அவன் அருளிய வேதங்கள பத்தியும் அறிவிச்சு குடுக்குறான்.
என்னென்ன அதாவது இவங்களுக்கு முன்னாடி நடந்த எல்லா சம்பவங்களையும் அவங்களுக்கு தெளிவா அல்லாஹ் வந்து அறிவிச்சு கொடுத்துட்டாங்க. ஏன்னா இவங்க வந்து இறுதி நபி இல்லையா? இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறது நூஹு நபி, இப்ராஹிம் நபி, லூத் நபி, ஹூத் நபி, சாலிஹ் நபி அவங்களுக்கெல்லாம் கொடுத்த ம், ஒரு வேதங்கள் பத்தி எல்லாமே வந்து அல்லாஹ் வந்து இவங்களுக்கு சொல்லி காட்டுறான் நம்ம அவங்களுக்கு. அதுக்கப்புறமா என்ன பண்றாங்க நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து ஒரு தைரியம் கிடைச்சிருது. சரி, நான் வெளிப்படையா நம்ம வந்து சொல்லும்போது அந்த அபூ தாலிப் அவங்க இருக்காங்க இல்லையா பெரிய தந்தை, அவங்க வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. சப்போர்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது. சரி நம்ம இனிமே இத நம்ம சவுண்டாவே சொல்லலாம். பகிரங்கமாவே சொல்லலாம். அப்படி சொல்லிட்டு என்ன செய்றாங்க, நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து போறாங்க. ஒரு மலை. என்ன மலை தெரியுமா? சபா மலை மீது ஏறுறாங்க. சபா மலையில போய் ஏறும்போது, அபூலஹப் இருக்கான் இல்லையா? அபூலஹப் வந்து சொல்றானா, "இங்க பாரு, கண்டதெல்லாம் பேசக்கூடாது நீ. நீ வந்து புதுசு புதுசா ஒரு மார்க்கத்த கொண்டு வந்துகிட்டு, அத பேசிட்டு இருக்கிறியே. இந்த மதம் மாறுன விஷயத்தெல்லாம் நீ இங்க பேசக்கூடாது. இங்க நிக்கிறது யாரு? உன்னுடைய வாப்பா கூட பொறந்தவங்க, உன்னுடைய வம்சத்துல உள்ளவங்கலாம் நிக்கிறாங்கன்னு நெனச்சுட்டு, அத மனசுல வச்சுட்டு பேசு. நீ மதம் மாறிய விஷயத்துல அங்க பேசக்கூடாது. சரியா? இந்த அரபியர்கள் கூட்டத்தினாலலாம் உனக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இந்த கூட்டத்தினால உனக்கு நல்லது நடக்கும்னு நெனச்சுட்டியா? இவங்கள கொண்டுலாம் உனக்கு ஒரு நல்லதும் இல்ல. உனக்கு வலிமையும் இல்ல. உன்ன தண்டிக்கணும்னா நான் தான். நான் தான் அதுக்கு தகுதியானவன். பாத்துக்கோ. நீ இதே வேகத்துல, இதே உறுதியா நீ இருந்தீன்னா, இது வந்து உனக்கு நல்லது இல்ல. பாத்துக்கோ. அப்படி சொல்லிட்டு மிரட்டுறான் அபூலஹப். அபூலஹப் மிரட்டுனோனயும் நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அப்படியே அமைதியாயிட்டாங்க. அமைதியாயிட்டு அப்புறமா வந்து திரும்பவும் சொல்றாங்க. நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. களிமா சொல்லிட்டு சொல்றாங்க. காஷின் கிளையாய் அழைத்து எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அவனையே புகழ்கிறேன். அவனிடமே நான் உதவி தேடுகிறேன். அவன் மீதே நம்பிக்கை வைக்கிறேன். அவனிடமே பொறுப்பையும் ஒப்படைக்கிறேன். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனைத் தவிர வேறு யாருமே இல்லை. அவனுக்கு இணை யாரும் இல்லை என்றும் நான் சாட்சி சொல்கிறேன் என்று ஆரம்பிக்கிறாங்க. நிச்சயமாக வந்து ராயித் ராயித் வந்து பொய் பேச மாட்டாங்க. இந்த ராயித்துங்கிறவங்க யாருன்னா, ஒரு போர் நடக்க போகுது. அந்த போர்ல நடக்க போகுதுன்னா, அந்த இடம் எப்படி? அங்க தண்ணிலாம் இருக்கா? அங்க உள்ள சூழ்நிலைகள் எல்லாம் அறிஞ்சிட்டு வரவங்க பேரு தான் ராயித். அவங்க வந்து பொய் சொல்ல மாட்டாங்க இல்லையா? ஏன்னா ஒரு போர்ல வந்து நன்மை, தீமை 2 இருக்கும்போது, தப்பான தகவல அவங்க குடுக்கக்கூடாதுல்ல. குடுக்க மாட்டாங்கல்ல. அப்ப அந்த ராயித் வந்து பொய் சொல்ல மாட்டாங்க. அப்ப நான் வந்து அந்த மாதிரி நான் சொல்றேன். அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அல்லாஹ் வந்து உங்கள நீங்க தூங்குறீங்க இல்லையா? தூங்குற மாதிரியே மூத்தாக்கிருவான். நீங்க தூங்கி எந்திரிக்கிறீங்க இல்லையா? அதே போல நீங்க மரணிச்சதுக்கு அப்புறம் உங்கள எழுப்பிருவான். அப்படின்னு சொல்றாங்க ஒரு விஷயத்த. ஏன்னா அதுவரைக்கும் அவங்களுக்கு மரணத்த பத்தி ஒரு அச்சமே கிடையாது. மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறத பத்தியும் அவங்களுக்கு தெரியாது. அப்ப இந்த வார்த்தைய முதல்ல சொல்றாங்க. நீங்க தூங்குற மாரியே மரணிச்சிருவீங்க. நீங்க தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிற மாரியே அல்லாஹ் உங்கள எழுப்பிருவான். அங்க இருக்கக்கூடிய அந்த வீடு நன்மையாகவும் இருக்கலாம், தீமையாகவும் இருக்கலாம். அதான் சொர்க்கமாகவும் இருக்கலாம், நரகமாகவும் இருக்கலாம். அது நம்மளுடைய செயல்கள பொறுத்து சொல்லி முடிச்சுட்டாங்க. அப்ப அபூ தாலிப் சொல்றாங்க, நீங்க உங்களுடைய உபதேசம் வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. நான் உங்களுக்கு எல்லா நேரத்திலயும் சூழ்ந்து உங்கள நான் பாதுகாப்பேன். நீங்க கவலைப்படாதீங்க." அப்படி சொல்லி அவங்களுக்கு ரொம்ப ஒரு சப்போர்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்றாங்க அவங்க அபூலஹப் என்ன செய்றான், உடனேயே இந்த மாரி வார்த்தைலாம் ரொம்ப மோசமான வார்த்தை. இந்த மாரியான வார்த்தைகள்லாம் ரொம்ப இழிவானது. அப்படி சொல்லிட்டு அவன் பேசுறான். நாங்கல்லாம் அவர ஏதாவது செய்ய முன்னாடி
நீங்க அவங்கள கண்டிஷன் பண்ணி வச்சிருங்க. யார் அபூ லஹப் வந்து அபூ தாலிப்ட்ட சொல்றான். என்ன சொல்றான்? இவர மற்றவங்க எல்லாம் சேர்ந்து தண்டிக்க முன்னாடி நீங்க கண்டிச்சு வச்சிருங்க. இல்லன்னா நல்லா இருக்காது. அப்படின்னு மிரட்டல் விடுறான். அப்ப அபூ தாலிப் சொல்றாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நாங்கள் இருக்கும் வரை இவரை பாதுகாப்பு சொல்லிட்டான். இந்த ஒரு ஸ்பிரிட்டோட என்ன பண்றாங்க அவங்க சஃபா மலைக்கு மேல ஏறி எல்லா வம்சத்தினரையும் அழைக்கிறாங்க. எல்லாரையும் அழைக்கிறாங்க. யா சஹாபா, யா சஹாபான்னு சொல்லி எல்லாத்தையுமே அழைக்கிறாங்க. குறைஷி வம்சத்தின் ஒவ்வொரு பிரிவினர் பகர் அரீரி குடும்பத்தாரே, அப்துல் முத்தலிஃபின் குடும்பத்தாரே, குறைஷியரே, காபு இப்னு லுவையின் கிளையாரே, முர்ரா இப்னு காபின் கிளையாரே, குசையின் கிளையாரே, அப்துல் மனாஃபின் கிளையாரே, அப்துல் ஷம்ஸ் கிளையாரே, ஹாஷிம் கிளையாரே, அப்துல் முத்தலிஃப் கிளையாரே, அப்துல் முத்தலிஃப் மகன் அப்பாஸே, அல்லாஹுவின் தூதர் முஹம்மதின் மகள் ஃபாத்திமாவே, இது எல்லாரையும் அழைச்சிட்டு சொல்றாங்க, என் செல்வத்திலிருந்து நீங்கள் விரும்பியதை வாங்கிக்கோங்க. என்கிட்ட இருந்து என்கிட்ட என்ன இருக்கோ நீங்க வாங்கிக்கோங்க. ஆனா உங்களை நரகத்துல இருந்து பாதுகாக்கிறதுக்கு என்னால முடியாது. நீங்க தான் பாதுகாத்துக்கணும் உங்களை. உங்களுடைய நன்மைக்கும் தீமைக்கும் நான் பொறுப்பே ஆக முடியாது. அல்லாஹ்வை விட்டு உங்களுக்கு நான் எந்த உதவியும் செய்ய முடியாது. எதையுமே அல்லாஹ் தான் செய்யணும். அப்படி சொல்லி எச்சரிக்கை விடுறாங்க. இது வந்து ஒரு பகிரங்கமான எச்சரிக்கை. அது யாருக்கு புரியுது? அபூ லஹபுக்கு இல்ல அபூ லஹபுக்கு மட்டும் வருது கோவம். இந்த எச்சரிக்கைய சொல்லி முடிச்சு எல்லாரும் கலைஞ்சு போயிட்டாங்க. அபூ லஹபுக்கு மட்டும் கோவம் வருது. என்ன சொல்றாங்க உடனே? இந்த நாள் இந்த நாள்ல உனக்கு நாசம் உண்டாகட்டும். இந்த நாள் உனக்கு நாசம் உண்டாகட்டும். சூரத்துல் லஹப் அப்படின்னு ஒரு சூரா நம்ம ஓதிருப்போம். தப்பத் யதா அபீ லஹபி வ தப்ப. அந்த சூரா இப்படி இவன் அபூ லஹப் வந்து இந்த நாள் உங்களுக்கு நாசமாகும்னு சொன்ன உடனே அல்லாஹ் இந்த வசனத்தை அல்லாஹ் அல்லாஹ் அபூ லஹப சபிச்சு அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குறான். இப்படி இந்த எச்சரிக்கையும் பகிரங்கமான அழைப்பும் சண்டையும் சச்சரவுகளும் நடந்துகிட்டே இருக்கு. இப்படி நடந்துட்டு இருக்கும் போது என்ன ஆகுது, ஒரு நாள் அந்த குறைஷியர்களுக்கெல்லாம் கவலையாயிரு. என்னடா இது, நீ இப்படியே போனா வேலைக்கு ஆகாத, மட்டம் தட்டணுமே. இப்பவும் நம்ம மக்கள்ல சில பேர் அப்படிதான், சில பேர் இல்லை, நிறைய பேர் இப்படிதான் இருப்பாங்க. கொஞ்சம் யாராச்சும் வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னா வளர்ச்சி பொருட்காது, அவங்கள பிடிச்சி அமைக்க கீழே தள்ளணும்னு நினைப்போம். இது குறைஷியர்களுடைய பண்பு தான் நினைக்கிறேன். இவங்க என்ன பண்றாங்க, இவருடைய அழைப்புல கேட்டவங்க, பார்த்தவங்க, நின்னவங்க, அதை கேட்டவங்க, அவங்கள்ட்ட அவங்க கேட்டவங்க, அப்படி அப்படி ஸ்ப்ரெட் ஆகுது பயங்கரமா. இந்த மார்க்கம் வந்து அப்படி விரிவாயிட்டே இருக்குது. ரொம்ப அப்படி பரவுது, எல்லா பக்கம் பரவுது. முகம்மதுடைய மார்க்கம் பரவுது. இப்ப இத ஸ்டாப் பண்ணணும். என்ன பண்ணலாம்? ஒரு மீட்டிங், ஒரு மஷ்வரா போடுறாங்க. யாரெல்லாம்? வலீத் இப்னு முகீரா அவர்கிட்ட போய் குறைஷியர்கள் எல்லாம் போய் சொல்றாங்க, இந்த மாதிரி இங்க பாருங்க, இப்படியே விட்டு வேலைக்கு ஆகாது, ஏதாச்சும் நீங்க ஒரு ஆலோசனை சொல்லுங்க, அந்த மாதிரி செய்வோம். அவங்க எல்லாம் சொல்றாங்க, நீங்க ஒரு ஆலோசனை சொல்லுங்க, அதன்படி நாங்களும் நடந்துக்கிறோம். அப்படி கேட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்றாங்க. குறைஷியர்கள் சொல்றாங்க, அவரை ஜோசியக்காரன்னு சொல்லிடுவோமா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அப்புறம் வலீத் சொல்றாரு, சரி அப்படி சொல்ல முடியாது, அதுக்கான ஒரு இதெல்லாம் அவர்கிட்ட கிடையாது, அவர் எங்க உளறிட்டா இருக்காரு, ஒண்ணுமே இல்லையே. அப்புறம் சொல்றாங்க குறைஷியர், பைத்தியக்காரன்னு சொல்லிடுவோமா, பேசாம பைத்தியம் முடிச்சுட்டு முகம்மதுக்குன்னு சொல்லிடுவோமா அப்படின்னு சொல்றாரு. சேச்சா, அவர் இப்படி பைத்தியக்காரன் சொல்ல முடியும்? பைத்தியக்காரன் எப்படி இருப்பான்னா நமக்கு தெரியுமே, அவனை சொன்னா நம்ம மக்கள் நம்புவாங்களா? அப்பெல்லாம் ஒரு அடையாளம் அவன்கிட்ட இல்லையே. அப்படி அப்போ அவரை கவிஞர்னு சொல்லுமா, வளர்றாரு பாட்டுக்கு, கவிஞர்னு சொல்லுவோமா? அப்புறம் அவர் சொல்றாரு, சேச்சா
கவிஞர்லாம் சொல்ல முடியாது. கவிஞருக்கு உள்ள இதெல்லாம் அவர்ட்ட எதுவுமே இல்ல. பேச்செல்லாம் கவிதையா இல்லையே! அப்ப அவர சூனியக்காரன்னு சொல்லிருவோமா பேசாம? ஆ சூனியக்காரன்னு சொல்லலாம். அது கொஞ்சம் செட் ஆவுது. ஏன்னா, சூனியம் செஞ்சு குடும்பத்த எல்லாம் பிரிச்சுட்டான். மக்கள் எல்லாம் ஒற்றுமையா இருந்தாங்க. ஒற்றுமையா இருந்த மக்கள ஃபுல்லா பிரிச்சு அவன் பக்கமா இழுத்துக்கிட்டான். அப்ப அந்த சூனியக்காரன் சொல்றது மட்டும் கொஞ்சம் செட் ஆவுற மாரி இருக்குது போல. அக்கா அதாவது கணவன் மனைவிய பிரிச்சர்றான். தந்தை மகன பிரிச்சர்றான் அப்டி சொல்லிருவோம். அப்படி சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. வாழ்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, அல்லாஹ்க்கு இது வந்து தெரியும். இவங்க போடுற சூழ்ச்சி, சூழ்ச்சியாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சூழ்ச்சியாளன் யாரு? அல்லாஹ். அல்லாஹ்க்கு தெரியாதா? அல்லாஹ் ஒரு வசனத்த இறக்குறான். இவங்க விவாதம் பண்ணாங்க இல்லையா? இங்க உட்கார்ந்து கூட்டம் போட்டு விவாதம் பண்ணாங்கல்ல, அத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் ஒரு வசனத்தின் மூலமாவே அறிவிச்சு குடுக்குறான். நிச்சயமாக அவன் இந்த குர்ஆனை பற்றி மிக மிக கவனித்து ஒரு பொய்யை கற்பனை செய்தான். அவன் அழிந்து போவான். என்னதான் கற்பனை செய்து விட்டான், பின்னும் அவன் அழிந்து போவான். திரும்ப திரும்ப சொல்றான் அல்லாஹ். அல்லாஹ் திரும்ப திரும்ப அழிந்து போவான்னு சொல்றான். புறங்காட்டி சென்றான் எனினும் பின்னும் கருமம் கொண்டான். இது மயக்கக்கூடிய சூனியமே என்று வேறில்லை என்றும், இது மனிதர்களுடைய சொல்லே என்றும் வேறில்லை என்றும் கூறினான். அப்ப இவங்க பேசுனத அல்லாஹ் வந்து அவங்களுக்கு அறிவிச்சு அல்லாஹ் குடுத்துட்டான். அவங்களுக்கு. அப்ப இந்த ஹஜ்ஜுக்கு வர்ற வழியில, ஹஜ்ஜுக்கு வருவாங்கல்ல. இது எப்படி வந்து மக்கள்ட்ட பரப்புறது? மஷூரா பண்ணியாச்சு, ஒரு முடிவு பண்ணியாச்சு. சரி. சூனியக்காரன்னு சொல்லிரலாம் அவர. யாரும் நம்பிராதீங்க, இவன் சூனியக்காரன்னு சொல்லலாம். எங்க சொல்றது? ஹஜ்ஜுக்கு வருவாங்க இல்லையா? ஹஜ்ஜுக்கு வர்ற மக்கள்ட்ட இப்படி சொல்லிர்றது. உக்கால் அப்படிங்கிற சந்தைய பத்தி நம்ம முன்னாடி பார்த்தோம். மஜன்னா, துல் மஜ்ஹஸ். இந்த மாதிரியான சந்தைகள்ல தான மக்கள் கூடுவாங்க. அப்புறம் காபாக்கு தொழ வருவாங்க. அப்ப அங்க கூட்டமா இருக்கக்கூடிய இடங்கள்ல ஃபுல்லா இந்த மாரி சொல்லிரலாம். யார் சொல்றா இத? அபூ லஹப் சொல்றான். எப்படி சொல்றான்? இவரு சொல்றத கேட்காதீங்க. இவரு மதம் மாறிட்டாரு. இவரு பொய் சொல்றாரு. இவரு வந்து சூனியக்காரர். இப்ப இப்படி சொல்லும்போது என்ன ஆகும்? இதே வேல. அபூ லஹப்க்கு இதே வேல. இப்ப இந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பரிகசிக்கிறது, இழிவுபடுத்துறது, பொய் சொல்றது, நகையாடுறது, இந்த மாரி அவங்களுக்கான துன்பம் தொடருது. இவங்களுடைய அழைப்பு பணி என்னைக்கு பகிரங்கமா வந்ததோ, அதுக்கு ஈக்குவலா இவங்களுக்கான எதிர்ப்பும் வேக வேகமா வருது. அப்போ அல்லாஹ் வந்து அத அப்பப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹி மூலமா அல்லாஹ் வந்து அறிவிச்சு குடுக்குறான். எப்படி சொல்றான் அல்லாஹ்? 38:4ல அல்லாஹ் சொல்றான். அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கக்கூடிய ஒரு தூதராகிய நீங்கள் அவர்களின் இனத்திலிருந்தே அவர்களிடம் வந்ததைப் பற்றி அவர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் மிக பொய் சொல்லும் சூனியக்காரர் தான் என்று உங்களைப் பற்றி நிராகரிப்பவர்கள் கூறுகிறார்கள். இவங்க போடுற சூழ்ச்சி, இவங்க போடுற பிளான் அல்லாஹ்க்கு தெரியாம இருக்குமா? அல்லாஹ் அதையும் வசனத்தின் மூலமே அல்லாஹ் வந்து அறிவிச்சு குடுத்துட்டான். என்ன சொல்றது உங்களுக்கு? இப்ப அடுத்ததாக, இப்ப நஸ்ருல் இஸ்லாம் அவங்களுக்கு எதிர்ப்புகள் அதிகமாவுது. குறைஷியர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்றாங்க. இவர்கள பத்தி தவறான விஷயங்கள மக்காவுக்கு வரக்கூடிய மக்கள்ட்ட பரப்புறாங்க. இத அல்லாஹ் தஆலாவும் வசனத்தின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இறக்கி சொல்லிட்டு தான் இருக்கிறான். இப்படி போது. ஒவ்வொரு வசனத்தையும் இன்ஷா அல்லாஹ் நீங்க சஹீஹ் இருந்தா அதுல பாருங்க.
அப்படி இல்லைன்னா நான் வந்து குரூப்ல அந்த சூறாவுடைய நம்பர் மட்டும் போடுறேன். நீங்க தர்ஜுமால எடுத்து பாருங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? இது அடுத்தது வந்து வரக்கூடிய வசனங்கள் எல்லாமே வந்து அ வஹி இந்த வசனங்கள் தான் வருது. அல்லாஹ் வந்து அத அறிவிச்சு குடுக்குறான். அடுத்ததாக நபி அவர்கள் பற்றி குறைஷியர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நபி அவர்கள வந்து குறைஷியர்கள் வந்து எப்படி வந்து அவங்கள பார்க்குறாங்க அப்படின்னு பார்ப்போம். அப்புறமா போயி அபூதாலிப போய் மிரட்டுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவங்க வந்து சப்போர்ட் பண்றாங்கல்ல. நீங்க வந்து அவங்களுக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டேன்றீங்க. நீங்க அவர் செய்ற எதுக்குமே வந்து நீங்க தடுக்க மாட்டேன்றீங்க. அதனால வந்து அவங்களையும் போய் மிரட்டுறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களையும் போய் வேதனைப்படுத்துறாங்க. இப்படி அடுத்தடுத்து வரக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே இவர்களுடைய தாவா பணி ரொம்ப பகிரங்கமா இருக்கிறதும், அதுக்கு குறைஷியர்களிடத்திலிருந்து அவருக்கு வரக்கூடிய வெறுப்பு அதிகமா இருக்கிறதும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஒரு படி மேல போயி அவங்கள வந்து அத்துமீறி அவங்கள தாக்கக்கூடிய அளவுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வருது. இன்ஷா அல்லாஹ். நம்ம இதையெல்லாம் வந்து அந்த வசனங்கள் எல்லாம் நம்ம எதுவுமே எழுத வேண்டாம். சரியா? அதெல்லாம் நம்ம ஓரலா நீங்க பார்த்துக்கோங்க. என்ன சம்பவங்கிறத மட்டும் நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. மத்தபடி இது வசனங்கள் எல்லாம் எழுத வேண்டாம். அடுத்ததா போயிருவோம். 123 பேஜ்ல இருக்கு என்ன? அர்க்கமின் அர்க்கமின் இல்லத்தில் அழைப்பு பணி. சரியா? அழைப்பு பணி அங்க வந்துருவோம் நம்ம. ஃபோன்ல சார்ஜர் இல்ல போல கம்மியா இருக்கு. சரிம்மா. சரி இப்போ அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போவோமா? இதோட நிறுத்திருவோமா? சொல்லுங்க. சொன்னா தான் அடுத்ததா போக முடியும். என்ன பண்றீங்க எல்லாரும்? ஆ அது உண்மதான். அது உண்மதான் அது. அந்த டைம் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான டைம் தான் எனக்கு புரியுது. சரி ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இதுல இருந்து நீங்க 2 கொஸ்டின் கேட்கிறேன். பதில் சொல்லுங்க. சரியா? சின்னதா தான் கேட்கிறேன். சரியா? பயப்படலாம் செய்யாதீங்க. டக்கு டக்குன்னு சொல்லிருங்க. சின்னதா கேட்பேன். உங்களுக்கு தெரிஞ்சது தான் கேட்பேன். நான் சொன்னது தான் கேட்பேன். சரியா? உங்கள வந்து ரொம்ப கஷ்டப்படுத்த மாட்டேன் நானு உங்கள. பெண்கள்ல முதல் முதலா இஸ்லாத்தை தழுவியது யாரு? சொல்லுங்க. அப்ப அவங்கள பேச சொல்ல நான் கேட்கிறேன் உங்கள. ரிஜா பேச ஆமா. குடுங்க. அன்மியூட் தான் பண்ணியிருக்கு. பேசுங்க சரியா? தௌலத் சொல்லுங்க. மெஹராஜுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுதுருக்காங்களா இல்லையா? தௌலத்.